வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம். இந்த பஜ்னாமிர்தம் சேனலில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை எதற்காக அணிவிக்கிறோம் என்ற கதையை பார்ப்போம். புராணங்களில் கூறப்படும் அனலாசுரன் கதைதான் குட்டீஸ். முன்பு ஒரு காலத்தில் அனலாசுரன் என்ற ஒரு அசுரன் தோன்றினான். அவன் பிறந்தவுடன் அவனுடைய உடல் முழுவதும் தீக்கணல் பீரிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவனது கண்ணிலிருந்தும் வாயிலிருந்தும் எரியும் நெருப்பு வெளிவந்தது. அந்த நெருப்பு உலகையே சுட்டெரித்தது. மக்கள் துன்புற்றனர். தேவர்கள் ஓடினார்கள். யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. இறுதியில் எல்லோரும் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் புகலிடம் அடைந்தனர். ஆனால் அவர்களால் கூட அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அப்போது அனைவரும் ஒருமித்து விநாயகரை வணங்கினர். அனலாசுரன் எங்களை எரித்து கொண்டிருக்கிறான், நீயே காப்பாற்ற வேண்டும் என்று. அப்போது விநாயகர் வக்ரதுண்ட அவதாரம், அதாவது வளைந்த தும்பிக்கையுடன் தோன்றிய அவதாரம் எடுத்தார். அவர் தனது பெரும் வடிவத்தில் மிகுந்த ஜொலிப்புடன் அனலாசுரனை நேரடியாக தனது வாயில் நுழைத்து கொண்டு விழுங்கிவிட்டார். ஆனால் அனலாசுரன் தீயால் ஆனவன் என்பதால் அவனை விழுங்கியவுடன் விநாயகரின் உடலின் உள்ளே மிகுந்த சூடு ஏற்பட்டது. அந்த சூட்டை அடக்க தேவர்கள் பல வழிகளை செய்தனர். அந்த சூட்டை குறைக்க சந்திரன் தனது குளிர்ச்சியை அளித்தான். பாம்புகள் அவரின் உடலை சுற்றின. விஷ்ணுவின் சங்கு குளிர்ந்த காற்றை வழங்கியது. சிவபெருமான் கங்கை நீரை ஊற்றினார். இவையெல்லாம் செய்தும் வெப்பம் தணியாததால் தேவர்கள் அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயகரின் தலைமேல் வைத்தனர். அதன் குளிர்ச்சி தன்மையால் வெப்பம் தணிந்தது. இந்த கதையின் பொருள் என்னவென்றால், அனலாசுரன் என்பது கோபம், அகங்காரம், கொடுமை போன்ற தீய குணங்களின் உருவம். அதை அடக்கக்கூடிய சக்தி விநாயகரிடமே உண்டு. அவர் நம்முள் உள்ள அந்த அனலாசுரனை விழுங்கி நமக்கு அமைதியும் ஞானமும் தருகிறார். இதனால் விநாயகர் அனலாசுரனை வென்ற வக்ரதுண்ட அவதாரம் என புகழப்படுகிறார். அருகம்புல்லில் உள்ள மருத்துவ குணம். அருகம்புல்லில் குளிர்ச்சித்தன்மை அதிகம் உள்ளது. இது உடல் வெப்பத்தை குறைத்து பல நோய்களை குணமாக்கும் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி போன்ற நாட்களில் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது சிறப்பு. பக்தர்கள் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தங்கள் துன்பங்கள் நீங்கவும் ஆசீர்வாதம் கிடைக்கவும் வேண்டிக் கொள்கிறார்கள். அருகம்புல் எளிதில் கிடைக்கும் ஒரு புல் வகை. இது விநாயகரின் எளிமை மற்றும் எளியோருக்கு அருளும் தன்மையை குறிக்கிறது. எனவே புராணக்கதை, மருத்துவ குணம் மற்றும் எளிதில் கிடைக்கும் தன்மை ஆகியவற்றின் காரணமாக விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். கஜவதனா கணநாதா கஜவதனா சிவதனயா கஜவதனா கணநாதா கஜவதனா சிவதனயா சித்திவிதாதா சிவதனயா சித்திவிதாதா சிவதனயா முக்தி பிரதாயக கஜானனா முக்தி பிரதாயக கஜானனா பார்வதி நந்தன பவ பய பஞ்சன பார்வதி நந்தன பவ பய பஞ்சன யுக யுக வந்தித ஜய புவனேசா யுக யுக வந்தித ஜய புவனேசா கஜவதனா கணநாதா கஜவதனா சிவதனயா கஜவதனா கணநாதா கஜவதனா சிவதனயா
सिद्धिविदाता शिवतनया सिद्धिविदाता शिवतनया मुक्तिप्रदायक गजानना मुक्तिप्रदायक गजानना पार्वतीनन्दन भवभयपञ्चन पार्वतीनन्दन भवभयपञ्चन युगयुगवन्दित जय भुवनेशा युगयुगवन्दित जय भुवनेशा गजवदना गणनाथा गजवदना शिवतनया गजवदना गणनाथा गजवदना शिवतनया सिद्धिविदाता शिवतनया सिद्धिविदाता शिवतनया मुक्तिप्रदायक गजानना मुक्तिप्रदायक गजानना पार्वतीनन्दन भवभयपञ्चन पार्वतीनन्दन भवभयपञ्चन युगयुगवन्दित जय भुवनेशा युगयुगवन्दित जय भुवनेशा गजवदना गणनाथा गजवदना शिवतनया गजवदना गणनाथा गजवदना शिवतनया. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.